எல்லாருக்கும் வணக்கம். கடந்த 3 எபிசோடா நம்ம நெறைய ஸ்விங் ட்ரேடிங்ல பார்த்தோம். அதுல முக்கியமா ஒரு கொறி குடுத்திருந்தேன். நான் ஃபர்ஸ்ட்டு வீடியோ போட்டப்பயே ஒரு கொறி குடுத்திருந்தேன். அதுதான் இந்த கொறி. ஸோ இதுல ரன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஸ்டாக் செலக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் பார்க்கறது கொஞ்சம் கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்ல கேட்டேன். ஸோ அத நம்ம இன்னும் எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்ப, ஒரு அல்ட்ரா ஃபில்டர் ட்ரிக் இருக்கு. அதாவது இந்த கொரிய நீங்க ரன் பண்ணீங்கன்னா, ஒரு 17 ஸ்டாக் கிடைக்கும். இந்த 17 ஸ்டாக்லயும் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியல. டெக்னிக்கல் போனாலும் என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு, உங்களுக்கு ஒரு சூப்பர் டிப் வச்சிருக்கேன். இப்ப நம்ம ஒரு விஷயம் கவனிச்சோம். அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம், வால்யூம் 1 வருஷத்துல இல்லாத அளவுக்கு பெரிய அளவுல வால்யூம் இருந்தா, அந்த ஸ்டாக் இன்னும் மேல போகும் அப்படின்னு பார்த்தோம். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? அதனால அந்த வால்யூம் கடந்த வாரத்த விடவும், அதாவது 1 வருஷம் மட்டும் இல்லாம, கடந்த வாரத்த விடவும் இப்ப அதிகமா வால்யூம் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, நெறைய டிஐஐ அப்புறம் எஃப்ஐஐ ரொம்ப வாங்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கைலாம் இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக்குகள வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாரி வால்யூம நீங்க அட்ஜஸ்ட் பண்ணாலே பாருங்க, கிட்டத்தட்ட 17 ஸ்டாக்லேருந்து 11 ஸ்டாக்குக்கு வந்துட்டோம். இதுவே ஒரு நல்ல ஃபில்டர். ஸோ இதுவுமே எனக்கு பத்தாது. இதுலயும் ஃபில்டர் பண்ணி ஃபர்தரா எனக்கு குடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா இருக்கு. நம்மகிட்ட கொரிக்கு பஞ்சமே கிடையாது. எப்படி வேணாலும் அத ஆப்டிமைஸ் பண்ணலாம். அதனால நாம என்ன பண்ண போறோம் அடுத்தது? நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது 50 டே மூவிங் ஆவரேஜ் 200 டே மூவிங் ஆவரேஜ பியர்ஸ் பண்ணி மேல போச்சுன்னா, அது கோல்டன் கிராஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்ப ஒரு ஸ்டாக் கோல்டன் கிராஸ் மாரி போகுதோ, நிச்சயமா அது இன்னும் மேல தான் போகும்னு சொல்லியிருந்தேன். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? அந்த சூப்பர் அல்ட்ரா ஃபில்டர போட்டு அதையும் மடக்கி பிடிக்க போறோம். எப்படி பிடிக்கலாம்? ஸோ டிஎம்ஏ 50 கிரேட்டர் தென் டிஎம்ஏ 200ன்னு போட்டோம்னா, எந்தெந்த ஸ்டாக்லாம் மிக அதிக அளவுல வால்யூம், அது மட்டும் இல்லாம ஒரு கோல்டன் கிராஸ்ல போகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவா கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கொரிய ரன் பண்ணா, இப்ப நான் ஆப்டிமைஸ் பண்ணபடி 2 விஷயத்த ஆப்டிமைஸ் பண்ணேன். உங்களுக்கு பாருங்க ஒரு 6 ஸ்டாக் மட்டும் கிடைச்சுச்சு. ஸோ இது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா, கிட்டத்தட்ட 8000 கம்பெனி இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கு. அதுல உங்களுக்கு நான் கத்துக் குடுத்தது எப்படி 17 ஸ்டாக்க ஃபில்டர் பண்றதுன்னு. அதையும் தாண்டி இந்த 6 ஸ்டாக்க அதுலேருந்து ஃபில்டர் பண்றதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். இப்போ உங்க ஃபோக்கஸ் பாருங்க, நீங்க இந்த கொரிய டெய்லி ரன் பண்ணாலே, என்ன மாரி ஸ்டாக்குகள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம எப்படி ஈஸியா செலக்ட் பண்றது? அப்படிங்கிறது ரொம்ப குறுக்கிக்கிட்டே போகுது இல்லையா? அதுதான் மிகப்பெரிய விஷயம். இதுக்கப்புறம் நீங்க ஆர்எஸ்ஐ பார்க்கலாம். ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா, எல்லாமே 50க்கு மேல இருக்கு. 70 தொடுற மாரி ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட வால்யூம் கம்பேர் பண்ணலாம். மத்த விஷயங்கள் பெக் ரேஷியோ, பி ரேஷியோ அதுவும் பார்க்கலாம். எல்லாமே பார்த்துட்டு உங்களால ஈஸியா ஒரு முடிவுக்கு வரலாம். அதுக்கப்புறமும் முடியலன்னா, இந்த 6 ஸ்டாக்கோட சார்ட் பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஆயிடும்? ரொம்ப ஈஸியா ஆயிடும். ஸோ நான் இதுல சொல்ற எந்த ஸ்டாக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. பை, செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸுக்காக நான் கொரிய எப்படியெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கொரிய ஃபர்தரா நீங்க ஆப்டிமைஸ் பண்ணி, ரன் பண்ணி, எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.